2007 மிசோரி. அன்னைக்கு அந்த சின்ன டவுனில் இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே பதட்டமாக இருந்தாங்க. போலீஸ்லேருந்து ஊர் மக்கள் வரைக்கும் எல்லாரும் பரபரப்பாக ஒரே ஆளை தான் தேடிட்டு இருந்தாங்க. அது 9 வயதான ரோவன் ஃபோர்டு. நைட்டு பெட்ரூமில் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது காணாமல் போயிருந்தாங்க. அந்த ஊர் முழுக்க எல்லா இடத்துல சல்லடை போட்டு தேடியும் அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி வீட்டுக்குள்ளே, அதுவும் பெட்ரூமில் இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு காணாமல் போவா? அப்படியே போயிருந்தாலும் அவன் எங்கே போயிருப்பான்னு யாருக்கும் எதுவும் தெரியாமல் குழப்பத்தில் தான் இருந்திருக்காங்க. அப்போ தான் சரியாக ஒரு வாரம் கழிச்சு ரோவனோட வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு குழிக்குள்ள ரோவனோட பாடி கண்டுபிடிக்கப்படுது. வெறும் மிஸ்ஸிங் பர்சன் கேஸாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனில் யாருமே யூகிக்க முடியாத பல திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ்க்கு தெரிய வருது. ரோவன் ஃபோர்டு ஏப்ரல் 11, 1998 கலிஃபோர்னியாவில் இருக்க சாண்டியாகோவில் பிறக்கிறாங்க. ரோவனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா கொலின் தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு மிசோரியில் இருக்க ஸ்டெல்லாண்ட ஒரு சின்ன டவுனுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே காலினுக்கு டேவிட்ன்ற ஒரு நபர் கூட அறிமுகம் ஏற்படுது. அந்த அறிமுகம் திருமணத்திலையும் போய் முடியுது. கொலினுக்கு ரோவனோட சேர்த்து ஆல்ரெடி சில பசங்க இருந்திருக்காங்க. அந்த நிலமையில தான் டேவிட்டுக்கும் கொலினுக்கும் நடந்த மேரேஜில் அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பிறந்திருக்கு. எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக ரோவனுக்கு 2 சிஸ்டரும் 2 பிரதரும் இருந்திருக்கு. நவம்பர் 2007. அப்போ ரோவனுக்கு 9 வயசு. லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் கொலின் ஒரு ஸ்டோரில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேவிட் சொந்தமாக ஒரு ஃபார்ம் வச்சுருந்துருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் ஃபார்மில் தான் இருப்பார். இதனாலேயே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தன்னைத்தானே கவனிச்சுக்கிற அளவுக்கு ஒரு இண்டிபெண்டான பொண்ணாக தான் ரோவன் இருந்திருக்காங்க. அப்போ தான் நவம்பர் 3. வழக்கம் போல் அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு மறுநாள் காலையில் 9 மணிக்கு கோலின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததும் முதல் வேலையாக ரோவனோட ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ரோவன் இல்லை. வீட்டில் எங்கே தேடியும் ரோவனை கண்டுபிடிக்க முடியல. இதனால் உடனே டேவிட் கிட்ட போய் ரோவனை எங்கே தேடியும் காணோம், நீங்கள் அவளை பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டேவிட், ஆமாம், நைட் அவளோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூங்க போகிறேன் பெர்மிஷன் கேட்டா நான் தான் சரி போயிட்டு வான அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே சின்ன டவுனுன்றனால எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு கேட்காமலே டேவிட் அன்றைக்கி ரோவனை அனுப்பி வச்சிருக்காரு. பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனால பெருசாக என்ன ஆகிட போகுதுன்னு ரொம்பவே அசால்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் கொலின் அப்படி இல்லை, ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த டவுனில் மொத்தமே 4-5 தெரு தான் இருந்திருக்கு. இதனால் தேடுறதுக்கு ரொம்பவே நேரம் ஆகாதுன்னு அந்த டவுனில் இருந்த ரோவனோட ஃப்ரெண்டு எல்லார் வீட்டுக்கும் போய் ரோவன் அங்கே வந்தாலான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் அன்றைக்கி ரோவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கொலினுக்கு மெல்ல பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. தன்னோட மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற பதட்டத்திலேயே மொத்த டவுனையும் அலச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தும் அவங்களால அவங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியலை. இதனால் அழுதுகிட்டே திரும்ப வீட்டுக்கு வந்த கொலின், டவுனில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் ரோவனை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி டேவிட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர், ரோவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவள் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவா, நீ பதட்டப்படாமல் இருன்னு சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு. அப்போதைக்கு சமாதானமான கொலின் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் ரோவன் திரும்ப வர மாதிரி எந்த சைனும் தெரியலை. இது வேலைக்காகாதுன்னு கொலினே தன்னோட ஃபோனில் 911க்கு கால் பண்ணி தன்னோட பொண்ணு காணாமல் போனதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட லோக்கல் ஷெரீஃபும் எந்தவித டிலேவும் இல்லாமல் உடனே சர்ச் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் முதல் வேலையாக ரோவனோட வீட்டுக்கு போய் டேவிட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டேவிட் தான் அன்றைக்கி ரோவனை கடைசியாக பார்த்த நபர். அப்படி பேசுனதில் டேவிட் அன்னைக்கு அவரோட ஃபார்மில் கொலி கிறிஸ்டோஃபரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே வந்த 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்டான நேத்தன் கூட சேர்ந்து அன்னைக்கு டேவிட்டோட வீட்டுக்கு போய் குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் கடைக்கு போய் ஆல்கஹாலை வாங்கிட்டு டேவிட்டோட வீட்டுக்கு போய் குடிச்சு ஃபன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிறிஸ்டோஃபர் நேத்தனை பக்கத்து டவுனில் இருக்க தன்னோட ட்ரெய்லருக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போய் ஃபன்னை கண்டினியூ பண்ணலான்னு டேவிட்டையும் அவங்க கூட ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டேவிட் ரோவனோட ரூமில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அங்கே ரோவன் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் சத்தமே இல்லாமல் டோரை சாத்திட்டு அவங்க ஃப்ரெண்டு கூடவே டேவிட் கிளம்பி போயிருக்காரு. போகும்போது மறுபடியும் அதே கடையில் ஆல்கஹாலை வாங்கிட்டு கிறிஸ்டோஃபரோட ட்ரெய்லருக்கு போயிருக்காங்க.
அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ண டேவிட் நேத்தனை வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு நேத்தனும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதன்படி டேவிட்டை வீட்டில் இறக்கி விட்டுட்டு நேத்தனும் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு வந்த டேவிட் நேராக பெட்டில் போய் படுத்திருக்காரு. அப்போ ரோவன் வந்து அவரை எழுப்பி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தூங்க போகிறதா சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி போதையில் இருந்தனால பெருசாக எதை பற்றியும் யோசிக்காமல் சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டதா டேவிட் அன்னைக்கு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. அதேபடி நடுராத்திரியில் ஒரு 9 வயசு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவளோட ஸ்டெப் ஃபாதரும் எந்த கேள்வியும் கேட்காம அனுப்பி வச்சிருக்காருன்னா இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஒருவேளை டேவிட் நடந்த உண்மையை தான் கிட்ட மறைக்கிறாரோன்னு அந்த ஷெரீஃப் டேவிட் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரோட சந்தேகத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் டேவிட்டுக்கு எதிராக அவர்கிட்ட இல்லை. அடுத்த கட்டமாக போலீஸ் அந்த டவுனை சுற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த ஏரியாவில் இருந்த லோக்கல் பீப்புளும் அந்த சர்ச்சில் ஜாயின் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டவுனோட மொத்த பாப்புலேஷனே 150 தான். அதனால் ரோவன் காணாமல் போன தகவல் ரொம்ப சீக்கிரமே அந்த டவுன் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த லோக்கல் பீப்புள் அவங்களோட பசங்களை எந்த பயமும் இல்லாமல் வெளியே விளையாட விட்டுறது வழக்கமாக தான் இருந்திருக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடந்ததே கிடையாது. ஆனால் இப்போ ரோவன் காணாமல் போன தகவல் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த டவுனில் இருந்த எல்லாரும் தங்களோட பசங்களை வெளியே விடவே பயப்பட ஆரம்பித்தாங்க. சர்ச் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ தான் நவம்பர் 4 அன்னைக்கு போலீஸ் கிறிஸ்டோஃபரை விசாரிக்க அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ விசாரிக்கும் போது அவரும் டேவிட் சொன்ன ஸ்டோரி உண்மைதான்னு சொல்லியிருக்காரு. அதோட அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டேவிட் ரோவன் காணாமல் போனதை பற்றி எதுவும் சொல்லலைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரோவன் காணாமல் போன விஷயமே தனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் போலீஸ் தங்களோட சர்ச் ஆப்ரேஷனை பெருசுப்படுத்தினாங்க. இன்னும் நிறைய வாலண்டியர்ஸை கூட சேர்த்து தேட ஆரம்பித்தாங்க. இருந்தும் ரோவனை பற்றியோ ரோவன் இருக்க இடத்த பற்றியோ ஒரு சின்ன க்ளூ கூட போலீஸ்க்கு கிடைக்கல. மறுநாள் இந்த கேஸில் இன்வால்வ் ஆன FBI தங்களோட ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் லோக்கல் போலீஸ் தொடர்ந்து ரோவனை தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் டிடெக்டிவ்ஸ் இது கடத்தலாக இருக்குமான்ற கோணத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு டேவிட்டோட ஸ்டோரிலையும் மிகப்பெரிய சந்தேகமும் பல கேள்விகளும் இருந்திருக்கு. இதனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மறுபடியும் டேவிட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் டேவிட் சில டீட்டெயில்ஸை மாற்றி சொல்லியிருக்காரு. அதோட அவர் வீட்டிலேருந்து கிளம்புனதாக சொன்ன டைமிங்லையும் சில முரண்பாடுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அன்றைக்கி ரோவன் தனக்கு தெரியாமல் தங்கிட்ட பெர்மிஷன் கேட்காம கூட அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்படி டேவிட் பேச பேச அவர் மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கு. அப்போ தான் ரோவன் காணாமல் போன அன்றைக்கி நைட் டேவிட் அவரோட அம்மா கிட்ட காரை வாங்கிட்டு போனதும் தெரிய வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் டேவிட் இதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. இதனால் ஆஃபீஸர்ஸ் அந்த கார் மற்றும் டேவிட்டோட ட்ரக் ரெண்டையும் லேபுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதுலேருந்தும் அவங்களுக்கு பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ டிடெக்டிவ்ஸ் மறுபடியும் கிறிஸ்டோஃபர் அண்ட் நேத்தன் கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் முதல்ல கிறிஸ்டோஃபர் அன்னைக்கு ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும்போது அன்னைக்கு என்ன ஸ்டோரி சொன்னாரோ அதையே தான் திரும்ப சொல்லியிருக்காரு. அதோட பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அப்படி டெஸ்ட் பண்ணதுலேயும் கிறிஸ்டோஃபர் எதுவும் பொய் சொல்கிற மாதிரி தெரியல. இப்படியே நடந்த பல மணி நேர இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பின கிறிஸ்டோஃபர் போகிற வழியில் ஷெரீஃப் கிளார்க்கோட காரை பார்க்குறாரு. ஷெரீஃப் கிளார்க்கு தான் கிறிஸ்டோஃபர் வாழ்ந்துட்டு இருக்க டவுனான விட்டனில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்திருக்காரு. கிறிஸ்டோஃபர் அவருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும். அதோட கிறிஸ்டோஃபரோட வளர்ப்பு பேரண்ட்ஸும் கிளார்க்கும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதனால் கிறிஸ்டோஃபருக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதையாக இருந்துச்சு. பல நேரங்கள் அட்வைஸாக இருந்தாலும் சரி, ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, ஷெரீஃப் கிளார்க் கிட்ட தான் கிறிஸ்டோஃபர் கேட்டிருக்காரு. அப்போ தான் அன்றைக்கி ஷெரீஃப் கிளார்க் கிறிஸ்டோஃபர் கிட்ட ரோவன் காணாமல் போனதை பற்றி எதர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. கிளார்க்குக்கு ரோவனோட கேஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் கேஸை ஸ்டெல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுனால அதில் கிளார்க் இன்வால்வ் ஆகாமல் தான் இருந்திருக்காரு. அப்போ தான் கிறிஸ்டோஃபர் கிட்ட ரோவன் கேஸை பற்றி பேசும்போது அவரோட பிஹேவியர் கொஞ்சம் வியர்டாக இருக்கதை நோட் பண்ணுறாரு. இதை பார்த்த கிளார்க் கிறிஸ்டோஃபருக்கு இந்த கேஸில் ஏதோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இதை அப்படியே விடாமல் இதை FBI கிட்ட இன்ஃபார்மும் பண்ணுறாரு. இதை கேள்விப்பட்ட ஆஃபீஸர்ஸ் டேவிட்டை பற்றின உண்மை ஏதோ கிறிஸ்டோஃபருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மறைக்க டேவிட் தான் கிறிஸ்டோஃபரையும் சேர்த்து பொய் சொல்லியிருக்கணும். ஒருவேளை இப்போ உண்மையை சொன்னால் தானும் இதுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லி தன்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து கூட கிறிஸ்டோஃபர் பொய் சொல்கிறாரோன்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கிளார்க் தனக்கும் கிறிஸ்டோஃபருக்கும் இடையில நல்ல பழக்கம் இருக்கதாகவும் நான் கிறிஸ்டோஃபரை கன்வின்ஸ் பண்ணி உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போதான் அன்னைக்கு ஈவினிங் கிறிஸ்டோஃபர் காலின் வீட்டுக்கு போய் சர்ச் ஆபரேஷன்ல ஏதாவது கிடைச்சிச்சான்னு விசாரிச்சிருக்காரு. அந்த நேரம் எதிர்ச்சியா FBI ஆஃபீஸர்ஸும் காலின் கிட்ட பேச வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கிறிஸ்டோஃபரை பார்த்த ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் அவர் சொன்னதே தான் சொல்லியிருக்காரு.
அப்போதான் முதல் முறையா ரோவன் காணாம போனதுல தனக்கும் டேவிட் மேல சந்தேகம் இருக்கதா சொல்லியிருக்காரு. அதோட உண்மையை கண்டுபிடிக்க தானும் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறதாவும் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல டேவிட் பேசுறத ரெக்கார்ட் பண்ண உடம்புல வயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போற டெக்னிக்கை கூட ஆபீசர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் தேவையில்லைன்னு மறுத்த ஆபீசர்ஸ் அதுக்கு பதிலா ரோவனோட பாடியை டேவிட் எங்க ஒளிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த லொகேஷனை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு சில இடங்களை கிறிஸ்டோபர் சஜஸ்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. மறுநாள் காலையில கிறிஸ்டோபர் சொன்ன இடத்தையும் அதை சுத்தி இருக்க இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட டேவிட்டோட வீட்லயும் ஏதாவது லீட் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அப்பதான் ஒரு நாள் ஷெரீஃப் கிளார்க் கிட்ட பேசுறதுக்காக கிறிஸ்டோபர் அவரோட ஆபீஸ்க்கு போய் FBI ஆபீசர் கூட நடந்ததை எல்லாம் கிளார்க் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த முறை பேசும்போதும் கிறிஸ்டோபர் எதையும் மறைக்கிறாருன்னு மட்டும் கிளார்க்கு தெரியுது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளார்க் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கால் பண்ணி கிறிஸ்டோபர் எதையும் மறைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. இதனால ஆபீசர்ஸ் கிளார்க் கிட்ட தொடர்ந்து கிறிஸ்டோபர் கிட்ட பேச்சு கொடுத்து உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா அந்த சமயம் கிறிஸ்டோபர் அடிக்கடி கிளார்க்கை மீட் பண்ணி கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஒருவேளை கிறிஸ்டோபர் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை சொல்ல முயற்சி பண்றாரோ பயத்தினால தான் எதையும் வெளியே சொல்லாம இருக்காரோன்னு ஆபீசர்ஸ் நினைச்சாங்க. அதனால நவம்பர் 7ஆம் தேதி மறுபடியும் கிறிஸ்டோபர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு டேவிட் வீட்டில் இருக்க அவரோட லாக்கர், அதாவது கிறிஸ்டோபரோட லாக்கரை சர்ச் பண்ண பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கிறிஸ்டோபர் டேவிட் கூட தான் சில மாசங்களுக்கு தங்கி இருந்திருக்காரு. அதனால அவரோட சில பொருட்கள் மட்டும் இன்னும் டேவிட் வீட்டில் தான் இருந்திருக்கு. கிறிஸ்டோபர் லாக்கரை சர்ச் பண்ண பெர்மிஷன் கொடுத்ததோட மட்டும் இல்லாம தன்னோட ட்ரெய்லரையும் காரையும் சர்ச் பண்ண அலோவ் பண்றாரு. அதோட தானாவே முன் வந்து தன்னோட DNA சாம்பிளையும் கொடுத்திருக்காரு. அப்பதான் கிறிஸ்டோபரை மறுபடியும் விசாரிக்க நினைச்ச ஆபீசர்ஸ் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டேவிட் சொன்ன ஸ்டோரியை மறுபடியும் கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லி இதுதான் நடந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த தடவை கிறிஸ்டோபர் தன்னோட ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே உண்மை கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு ஆபீசர்ஸ் கிறிஸ்டோபரை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்டினியூஸா ப்ரெஷர் பண்ணதுல கடுப்பான கிறிஸ்டோபர் போலீஸ் தன்னை அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாலோ இல்ல ரோவன் காணாம போனதுல தன்னை சம்பந்தப்படுத்தினாலோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால வேற வழியே இல்லாம அந்த இன்ட்ராகேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. கிறிஸ்டோபரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நாள் ஈவினிங் சரி கிளார்க்கோட ஆஃபீஸ்க்கு போன கிறிஸ்டோபர் நடந்ததை எல்லாம் சொல்றாரு. அதோட டிடெக்டிவ்ஸ் தன்னை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு லாயரை ஹையர் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு கிளார்க் அது உன்னோட உரிமை, ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே போலீஸ் ரோவனை கண்டுபிடிக்க தான் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிறிஸ்டோபர் நான் இனிமே அவங்க கிட்ட பேச போறதில்ல, இனிமே ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இதை சாதகமா பயன்படுத்தின ஷெரீஃப் கிளார்க் உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிறிஸ்டோபருக்கு தைரியம் கொடுக்குறாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு கிறிஸ்டோபர். அழுதுகிட்டே எனக்கு ரோவனை ரொம்ப பிடிக்கும், ஒரு நாள் கூட நான் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. டேவிட்டோட வீட்டுல கிறிஸ்டோபர் தங்கி இருந்த டைம்ல அவருக்கும் ரோவனுக்கும் நல்ல பாண்டிங் ஏற்பட்டிருக்கு. டேவிட்டோட ஃபேமிலியும் அவரை ஃபேமிலியில ஒரு ஆளா தான் பார்த்திருக்காங்க. சொல்ல போனா அந்த பசங்க எல்லாருமே கிறிஸ்டோபரை அங்கிள்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ற மனநிலைக்கு வந்த கிறிஸ்டோபர் சொல்ல ஆரம்பிக்கும் போது சடனா ஒருத்தர் ஷெரீஃப் கிளார்க்கை தேடி வேற ஒரு விஷயமா வந்திருக்காரு. இதனால கிறிஸ்டோபரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. திரும்ப வந்து பார்க்கும்போது அங்கு கிறிஸ்டோபர் இல்ல. இந்த இன்ஃபர்மேஷனை பற்றியும் கிளார்க் உடனே FBI ஏஜென்ட்ஸ்க்கு தகவல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தானாகவே வந்து உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு FBI ஏஜென்ட்ஸும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் ரோவனோட சர்ச் ஆப்ரேஷன் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை. அப்போ தான் நவம்பர் 9 ரோவன் காணாமல் போய் ஒரு வாரம் கழித்து ஸ்டெல்லாலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு டவுனில் மரங்கள் நிறையா இருக்க ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குழி ஒன்று இருந்திருக்கு. அங்கே என்ன இருக்குன்னு எதர்ச்சியாக உள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ரோவனோட பாடி உள்ளே இருந்திருக்கு. ரோவனோட இடுப்புக்கு கீழே காலில் போட்டிருந்த ஒரு சாக்ஸை தவிர எந்த துணியும் இல்லை. மேலும் பாடி எக்ஸாமின் பண்ணதில் ரோவன் செக்ஸுவல் அசால்ட் பண்ணப்பட்டு கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு. பாடி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே FBI ஏஜென்ட்ஸ் கிளார்க்கை கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் கிறிஸ்டோபர் கிட்ட ஒரு தடவை பேச சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் இந்த தடவை அவர் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவார்னு நம்பினாங்க. ரோவன் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட அதே சமயம் அன்னைக்கு காலையில் அர்ஜென்ட்டாக கிளார்க் கிட்ட பேசணும்னு கிறிஸ்டோபர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஆனால் அப்போ அங்கே கிளார்க் இல்லாதனால அவர் திரும்பி போயிடுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் கிளார்க் உடனே கிறிஸ்டோபரை தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் கிறிஸ்டோபரை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் ஒரு நாள் ஷெரீஃப் கிளார்க்குக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதில் பேசுனது கிறிஸ்டோபர். கிளார்க்குக்கு கால் பண்ணி ரொம்பவே பதட்டத்தோட என்னை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா
ரோவனோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்டோபர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கிரே கலர் கார்ல யாரோ தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இதை பத்தி கிளார்க் கிட்ட கேட்கும்போது எனக்கு எதுவும் அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப எங்க இருக்க, நான் உன்னை உடைய பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அக்செப்ட் பண்ண கிறிஸ்டோபர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மீட் பண்ண பயந்துருக்காரு. அதுக்கு பதிலா அந்த டவுன்ல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆள் யாரும் இல்லாத ஒரு பிரிட்ஜ் பக்கம் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க வச்சு கிளார்க் இப்ப சொல்லு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிறிஸ்டோபர் தன்னோட 2 கைகளையும் மீட்டி எனக்கு விளங்க மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காரு. கிளார்க்குக்கு கிறிஸ்டோபர் என்ன சொல்ல வராருன்னே ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோடையே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிறிஸ்டோபர் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே அதை செய்வீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு டேவிட்டோட வீட்டில் குடிச்சதுக்கு அப்புறம் 3 பேரும் கிறிஸ்டோபரோட ட்ரெய்லருக்கு போய் அங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேவிட் நேத்தனை வீட்டில் இறக்கி விட சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. போகும்போது போலீஸ்ட மாட்டாம இருக்க மெயின் ரோடு வழியா போகாம சுத்தி போக போறதா சொல்லி கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல தான் கிறிஸ்டோபரோட புத்தி வக்ரமா மாற ஆரம்பிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரோவனை செக்ஸுவல் அசால்ட் பண்ண நினைச்சிருக்காங்க கிறிஸ்டோபர். அதுக்கு இதான் சரியான நேரம்னு டேவிட் அண்ட் நேத்தன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிறிஸ்டோபர் ஷார்ட் ரூட்டில் அங்கே போய் ரோவன் தூங்கிட்டு இருக்கும்போதே யாருக்கும் தெரியாமல் தன்னோட ட்ரெய்லருக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். அங்கே அவனோட கீழ்த்தரமான வேலையையும் செஞ்சுருக்கான். அப்போ கண் முடிச்ச ரோவன் தப்பிக்க ரொம்பவே போராடி இருக்காங்க. ஆனால் பாவம் அந்த சின்ன குழந்தையினால என்ன பண்ண முடியும். அன்னைக்கு அந்த 9 வயசு குழந்தை அந்த மிருகத்துக்கு இரையாகுது. இந்த சம்பவத்தில் ரோவன் தன்னை எக்காரணத்தை கொண்டு மடையாளம் பாத்திரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்திருக்கான் கிறிஸ்டோபர். இதனால் லைட்டும் போடலை, ஒரு வார்த்தை கூட ரோவன் கிட்ட பேசலை. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் கொண்டு போய் விட்டுறலாம்னு ரோவனை வெளியே தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போ நிலாவோட வெளிச்சம் அதிகமாக இருந்தனால ரோவன் கிறிஸ்டோபரோட முகத்தை பார்த்துடுறாங்க. இதனால் ரோவனை அப்படியே விட்டால் தனக்கு ஆபத்துன்னு பயந்து போன கிறிஸ்டோபர் ஒரு கயர் எடுத்து ரோவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அதில் மூச்சு விட முடியாமல் துடிச்சு ரோவன் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ரோவனோட பாடியை தன்னோட கார்ல வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கான். முதல்ல இப்போ அவங்க நின்றுட்டு இருக்க அந்த பிரிட்ஜில் இருந்து தூக்கி போட்டுடலான்னு நினைச்சிருக்கான். ஆனா அங்க போட்ட பாடியை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறான். வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே பாடியை காருக்குள்ள வச்சு ஊரா சுத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் பக்கத்து டவுன்ல இருக்க அந்த குழியை பத்தி ஞாபகம் வருது. உடனே அங்க போய் அந்த குழிக்குள்ள பாடியை போட்டுட்டு அது மேல இலத்தலைகளை வச்சு கவர் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட ட்ரெய்லருக்கு திரும்ப வந்திருக்கான். திரும்ப வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது ரோவனோட ரத்தக்கரைகள் அங்க இருந்த அவனோட துணிகள்லையும் மேட்ரஸ்லையும் இருக்கதை பார்க்குறான். எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச கிறிஸ்டோபர் தன்னோட துணி, கொலை பண்ண பயன்படுத்தின ரோப் உட்பட எல்லாத்தையும் ஒரு பேரல்ல போட்டு கொளுத்த முடிவு பண்றான். வெளியே வச்சு கொளுத்தினா அதுல இருந்து வர்ற புகையினால தான் மாட்டிக்கிடுவேன்னு அந்த பேரலை ஒரு செட்டுக்குள்ள வச்சு எல்லா பொருட்களையும் தடையமே இல்லாம கொளுத்திருக்கான். இந்த ஸ்டோரியை கேட்ட ஷெரீஃப் கிளார்க் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்னாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் டேவிட் தான் குற்றவாளி, கிறிஸ்டோபர் அந்த உண்மையை தெரிஞ்சு அதை மறைக்கிறதா தான் அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷமா தனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டோபரா இந்த மாதிரி கொடூரத்தை பண்ணான்னு அவரால் நம்ப முடியல. கிறிஸ்டோபருக்கு ஆல்ரெடி 3 குழந்தைகள் இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆனதுல இருந்து கிறிஸ்டோபர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். வெளித்தோட்டத்தில் ரொம்பவே டீசென்டான ஆளாக தான் இருந்திருக்கான். ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் தானா முன் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கான். அப்போ கூட அவனுக்கு ஹேண்ட் கஃப் போடப்படலை. ஒன்ஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கிளார்க் கிட்ட சொன்ன அதே ஸ்டோரியை FBI கிட்ட சொல்லி சரண்டரும் ஆகிறான். இதனால் கிறிஸ்டோபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவன் மேலே கொலை வழக்கு பதியப்படுது. அதோட கிறிஸ்டோபர் தன்னோட ட்ரெய்லர் மற்றும் காரை சர்ச் பண்ண வாலண்டியராக முன் வந்திருக்கான். இந்த தகவல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் டிடெக்டிவ்ஸ் டேவிட் கிட்ட கிறிஸ்டோபர் பண்ணதை பற்றி சொல்லலாம்னு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவர்கிட்ட பேசும்போது டேவிட்டோட ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியரையும் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்த ஆஃபீஸர்ஸ் ஒருவேளை டேவிட் தான் இது நாள் வரைக்கும் கிறிஸ்டோபரோட குற்றத்தை மறைக்க பார்த்துருக்காரோன்ற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகப்பட்டு மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸில் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. டேவிட் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. இந்த தடவை வேற ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் அன்னைக்கு நைட்டு டேவிட்டை நேத்தன் ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரோவன் அவங்க ரூமில் இல்லைன்றதை நோட் பண்ணியிருக்காரு டேவிட். ஒருவேளை கிறிஸ்டோபர் அவளை தூக்கிட்டு போயிருக்கலாம்னு நினச்ச டேவிட் தன்னோட அம்மாவோட காரை எடுத்துட்டு நேராக கிறிஸ்டோபரோட ட்ரெய்லருக்கு போயிருக்காரு. உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ரோவன் கிறிஸ்டோபரோட பெட்டில் இருந்திருக்காங்க. அங்கேருந்து ரோவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு பதிலாக டேவிட்டும் கிறிஸ்டோபர் கூட சேர்ந்து ரோவனை செக்ஸுவல் அசால்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து ரோவனை கொலை பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. டேவிட் இப்போ வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பல நாளாக தனக்கு ஞாபகம் இல்லைன்னும் இப்போ தான் ஞாபகம் வந்ததாகவும் சொல்லியிருக்கான்.
இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் கிறிஸ்டோஃபர் கிட்ட போய் டேவிட் சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்டோஃபர் டேவிட் சொன்னதெல்லாம் போய் இதுக்கும் டேவிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்படி 2 பேரும் மாறி மாறி சொல்கிறத பார்க்கும்போது யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியாமல் ஆஃபீஸர்ஸ் குழம்பி போயிருந்தாங்க. இதனால் போலீஸ் அன்னைக்கு டேவிட்டையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிறிஸ்டோஃபர் சொன்ன தகவலை வச்சு அவனோட ட்ரெய்லரில் சர்ச் பண்ணதில் கிறிஸ்டோஃபர் கொளுத்துனதா சொன்ன பேரல்ல இருந்து சாம்பல் கண்டுபிடிக்கப்படுது. கிறிஸ்டோஃபரோட காரை செக் பண்ணதில் அதுலேருந்து ரோவனோட ஹேர் சாம்பிள் கண்டுபிடிக்கப்படுது. இப்படி எவிடன்ஸ் எல்லாமே கிறிஸ்டோஃபருக்கு எதிராக தான் இருந்துச்சே தவிர டேவிட்டுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போதான் இந்த கேஸ் கோர்ட்டில் நடத்தப்படுது. அதில் எல்லா விசாரணையும் முடிச்சதுக்கப்புறம் 2012 கிறிஸ்டோஃபரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. அதே சமயம் டேவிட்டை விசாரிக்கும் போது தானும் தான் இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கான். ஆனால் இதில் எந்த பிரச்சனை என்னன்னா டேவிட்டோட ஸ்டோரி கிறிஸ்டோஃபரோட ஸ்டோரிக்கு முரணாக இருந்திருக்கு. ஒருவேளை டேவிட்டுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குன்னு அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினா கிறிஸ்டோஃபரோட தண்டனையை மாற்றி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் டேவிட்டுக்கு எதிராக எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இல்லாத நிலையில் ஜூரி மெம்பர்ஸ் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. சொல்லப்போனால் டேவிட்டுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குன்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியல. இருந்தாலும் டேவிட் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கதான் நம்பினாங்க. ஆனால் இதை ப்ரூவ் பண்ண எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இந்த குழப்பத்துக்கு நடுவில் கிறிஸ்டோஃபரோட தண்டனை திரும்ப பெறப்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தாங்க ஜூரி மெம்பர்ஸ். அதில் நீண்ட நேர ஆலோசனைக்கு அப்புறம் டேவிட்டுக்கு கடைசியாக 11 வருட சிறை தண்டனை வழங்கப்படுது. டேவிட்டுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை பல பேருக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அவனுக்கும் அந்த கொலையில் சம்பந்தம் இருக்குன்னு பல பேர் நம்பினாங்க. யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.